கிரைஸ்தலோ பரங்கிப்பேட்டையிலிருந்து பரமனின் வார்த்தை இன்று உங்களோடு இந்த நாளிலே கிறிஸ்துவனுடைய பிறப்பின் நற்செய்தியை கூறிக்கொண்டிருக்கிறேன். இந்த நற்செய்தி உங்களுக்கு கிறிஸ்துமஸனுடைய குட்னிஸ் உங்களுக்கு ஆசீர்வாதமாய் உங்களை தேடி உங்கள் வீட்டை தேடி இந்த வார்த்தை வரும் என்றால் நிச்சயம் அது உங்களுக்கு ஆசீர்வாதமாய் இருக்கும். அப்படி இருந்தால் அதை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஒரு 4 பேருக்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய விண்ணப்பங்களை அதுல கமெண்ட் பண்ணுங்க. நிச்சயம் ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்கும்படியே ஜெபித்துக் கொள்கிறேன். கர்த்தர் பெரிய காரியங்கள் செய்வார். இந்த நாளில் வேத வார்த்தை சொல்கிறது, லூக்கா 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் சொல்கிறது, அவள் தன் முதற் பேரான குமாரனை பெற்று சத்திரத்திலே அவர்களுக்கு இடமில்லாதபடியினால் பிள்ளையை துணியிலே சுற்றி முன்னணையிலே கிடத்திருக்க காண்பீர்கள். இயேசுவை துணியிலே சுற்றி அவரை முன்னணையிலே மாடு தீவன தொட்டியிலே அவரை கடத்திருக்கிறார்கள். எப்படிப்பட்ட தேவன்! பரலோகத்திலே ராஜாதி ராஜாவா இருந்தவர், தேவாதி தேவனாய் கர்த்தாதி கர்த்தராய் இருந்தவர். அவர் இன்னைக்கு முன்னணையிலே துணியிலே சுற்றப்பட்டு ஏழ்மை நிலையில ஏழ்மை கோலத்தை அடைந்திருந்தார். ஏன் உங்களுடைய ஏழ்மையும் என்னுடைய தாழ்மை ஏழ்மையை நம்முடைய எளிமைகளை அவர் பார்த்து அவர் அந்த கோலத்திலே வளர்ந்தார். 30 வயது வரைக்கும் வீட்டுல உழைத்து வீட்டுக்காக வேலைகளை செய்து அவர் ஏழ்மையின் வழியிலே தான் நடந்தார். காரணம், உங்க ஏழ்மையை என் ஏழ்மையை அவர் நேசிக்கவில்லை. அந்த ஏழ்மை மாற வேண்டும் என்று உங்கள் ஏழ்மை இருக்கிற உங்களையும் என்னையும் நேசித்தார். நிச்சயம் மாறும். இந்த ஏழ்மையை அவர் பாற்றி அதை அவர் அந்த பாதையில நடந்தபடியார் பிதா அவரை உயர்த்தினார். உங்களையும் உயர்த்துவார். சிலுவையிலேயும் அவர் மரித்து எல்லாவற்றையும் நமக்கு தந்து 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார். நம்மை ஆசீர்வதிப்பதற்காக, நம்மை உயர்த்துவதற்காக. அவர் எப்படி உயர்ந்தாரோ அப்படி உங்களை உயர்த்துவார் என்று உங்களுக்காக இன்னைக்கு ஜெபித்துக் கொள்கிறேன். அன்பின் ஆண்டவரே, இந்த நல்ல நேரத்தில் நாம் ஜெபிக்கிறோம். கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. தேவ பாதுகாப்பு, பலன், சுகம், ஏழ்மை நிலை மாறி எல்லா விதத்திலும் ஆசீர்வதிக்கப்பட உதவி செய்யும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். God bless you.